படிச்சு படிச்சு சொன்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க, கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும், என் தகப்பன போல இருக்கிற பெரிய டாக்டர் பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்தேன்? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே, ஏன்? கல்யாணம் நான் வேண்டான்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா மாப்பிளைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? வருவாங்க. நம்பிக்கிட்டு நான் அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்கின டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போகுது. ஓ மக வந்திருக்கேன் தாயே. தனிமரமா இருக்கிற என்ன ஆதரிச்சு காக்க எனக்குன்னு ஒரு துணைய காட்டு. நான் ஓ மக தாயே, ஓ மக. சொல்லுங்கள் மாதாவை கேட்டு சொல்லுங்கள். வானமெனும் வீதியிலே குளிர்வாடையனும் தேரினிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள். என் உறவுக்கு யார் தலைவி என்று கேட்டு சொல்லுங்கள். மாதாவை கேட்டு சொல்லுங்கள். தாமரையின் இதழ் தடவ காலை வரும் கதிர் போலே பூமகளின் கரம் தழுவ சாலை வந்த மன்னவனே. யாருக்கு யார் என்று சேர்த்து வைக்கும் தேவன் இன்று நீ எந்த உரிமை என்று நெஞ்சோடு சொன்னதென்ன சொன்னதென்ன. வானமெனும் வீதியிலே தட்டினால் திறப்பதென்றோ தேவன் கோவில் மணிக்கதவு. தட்டினால் பாவை என்று திறந்ததம்மா மனக்கதவு. நான் படித்த வேதமெல்லாம் வான்மறையில் கேட்டதனால் தாய் மனது இறங்கி வந்தாள். தக்க துணை தேடி தந்தாள், தேடி தந்தாள். வானமெனும் வீதியிலே மாதுளையின் வாய் திறந்து முத்துக்களை நான் எடுத்து காதலனும் பசியார உண்ணுகின்ற காலம் எது? மாலை உண்ட மேடை உண்ட நாளை மனம் குடிப்பதுண்டு. சாலை உண்டு தென்றல் உண்டு சொன்னபடி நடப்பதுண்டு, நடப்பதுண்டு. வாழ்கவென்று வாழ்த்து சொல்லுங்கள், நெஞ்சார வாழ்த்து சொல்லுங்கள்.
அத்தனையும் கனவுதானா? அம்மா அம்மா, நீயே சொல்லு, நான் பார்த்தது கனவா உண்மையா? உண்மைதாம்மா. ஆனா அது கனவு மாதிரியே இல்லை. ஏதோ என் கண்ணு முன்னால நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன்ப்பா. நீ கல்யாணமே வேண்டான்னு எவ்வளவு பிடிவாதமா இருந்த. அப்ப என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் நான் கண்ணீரோட மாதா கிட்ட ஜபம் பண்ணி இருப்பேன். மாதாவோட அருளால உங்க பிரார்த்தனை வீண் போகாதுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியே இருக்கட்டப்பா. நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மாதா கோயிலுக்கு போப்பா. எந்திரி. சரிம்மா. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறந்தவர்க்கு விளக்கானவள். படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறந்தவர்க்கு விளக்கானவள். சமயங்களை கடந்த தலையானவள், எங்கள் தாய்குலம் காப்பதற்கு சிலையானவள். வண்ணக் கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. கடவுளுடைய ஆசீர்வாதமும் மாதாவுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். எந்திரிங்க. அம்மா, உன் பேர் என்ன? மேரி. ஓ, மாதாவுடைய பேரு தானே உனக்கு? நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது. நீ உன் விருப்பத்தை சொன்னீன்னா மேல ஆக வேண்டியதை பார்க்கலாமா? இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு? மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க. என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது. கனவுல துணைய காட்டி கோவில கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு. ஆனா என்ன மேரி, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுமா. ஒண்ணுமில்லம்மா, எனக்கு வளர்ப்பு தந்தை மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர். அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு. ஆஹா, அவ்வளவுதானே மேரி, இப்பவே புறப்படலாம். அழைச்சிட்டு போப்பா. இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகம் வந்திருக்கு. Believe it or not, I got a new spirit today. அதனால ஆபரேஷன் இன்னைக்கு தேவை. மேரி, மேரி, அந்த பேஷண்ட் ஆபரேஷன் ரெடி பண்ணு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க, நீங்க வார்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன்.
என்ன மேரி ஏன் தயங்குற? இன்னைக்கு லீவ் கேட்காம வந்துட்டேன். அதனால என்ன டாக்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டா போச்சு? அது இல்லைங்க, எந்த கேஸ் ஆனாலும் நான் உதவி செய்தாதான் பெரிய டாக்டருக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஆபரேஷன். நான் வராதனால ரொம்ப கோபமா இருப்பாரு. அப்ப நீ இங்கே நில்லு, நான் போய் டாக்டர் கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு கூப்பிடுறேன். ஓகே? டாக்டர், என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓ, ஐ அம் சாரி. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன உடம்பு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். மேரியுடைய கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ see. நாகப்பட்டினம் தான் எங்க ஊரு. மிஸ்டர் ஆரோக்கியசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே? நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி. எஸ் எஸ், நல்லா தெரியுமே, அவருக்கு பெரிய பணக்காரராச்சே. அவர் தான் என் ஃபாதர். என் பேர் சூசேநாதன். மேரியை நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிறது என் தாயாரோட விருப்பம். அப்படியா? வெரி குட். நான் தான் மேரிக்கு கார்டியன். ஏன், ஒரு வளர்ப்பு தகப்பனார்னு கூட சொல்லலாம். மேரி இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. ஒரு குழந்தை கிராம்ஃபோன் ஊசியை முழுங்கிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்தாங்க. எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா மேரி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தாய் கிட்ட குழந்தையை எடுத்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போக சொன்னா. மிராக்கிள் பாருங்க, அந்த குழந்தை குணமாயிடுச்சு. நானே மேரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் மேரி ஒரு வார்த்தை கேட்டுறேன். நர்ஸ் மேரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு, நான் வர சொல்லி சொல்றேன். டாக்டர், நீங்க எந்த மேரியை சொல்றீங்க? ஸ்டாஃப் நர்ஸ் மேரி தான் சொல்றேன். இங்க ஒரே ஒரு மேரி தான், அவளுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி. மேரியை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் டாக்டர். வெளியில் தான் இருக்கிறான். What do you mean? Yes. அப்ப வேற யாராவது இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நம்பவே முடியலையே. டாக்டர், மேரி எங்க? ஆபரேஷன் தியேட்டர். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு ஊசி போட்டது யார்? மேரி அம்மா தான். மன்னிச்சிருங்க டாக்டர், காலையிலேயே வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல தான் இருந்தேன். ஏன் டாக்டர்? அப்போ காலையில இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மேரி யாரு? உருவத்துல நடமாடிட்டு இருந்த மேரி யாரு? யார் அந்த மேரி? டாக்டர், நம்ம கூட இருந்த மேரி யாரு? 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 என்ன சொல்றீங்க டாக்டர்? காலையில இருந்து எங்க கண்ணு முன்னாலே இதே நர்சிங் ஹோம்ல மேரி இருந்திருக்கா. அது எப்படி? அதுதான் எனக்கு புரியல. நீங்க என்னதான் உங்க கூட வேளாங்கண்ணில இருந்து சொல்றீங்க? I just can't believe that. I just can't believe that. டாக்டர், உன்னை யாரையும் ஆபரேஷன் டேபிள் விட்டு வர சொல்றது? டாக்டர், எனக்கு இருந்த வேதனை எல்லாம் தீர்ந்துச்சு டாக்டர். நான் போன கொண்டு ஆரம்பிச்சேன் டாக்டர். ஓ ஜீசஸ், கடவுள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய தாய் இந்த ஏழையுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தை ஒரு புனிதமான ஆலயமாக்கிட்டாங்க. டாக்டர், மேரி, உன் பிரார்த்தனை வீண் போகலாமா? சாக போற நிலையில இருந்து இந்த நோயாளி குணமாகிறதோ, காலையிலையும் மாலையிலையும் மாதாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த உனக்காக அந்த மாதாவே இங்க வந்து வேலை செய்யறதும் நடக்கக்கூடிய காரியங்களாமா? மாதா எனக்காக வரல டாக்டர். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவின் தாய் இப்பவும் கடவுளின் பெருமையை விளக்கத்தான் வந்திருக்கணும். ஆமாப்பா, ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை தொடர்பை நீ தேர்ந்தெடுக்கும் போது உனக்கு உதவியா இருக்கணும் இருக்காதான் நீ வேளாங்கண்ணியில் இருந்த போதெல்லாம் மாதாவே உனக்கு பதிலா இங்க இருந்திருக்கா. நீங்க மேரிய கல்யாணம் செஞ்சுக்கணும், அவருக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும்ன்றது தெய்வ சித்தம். வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் சூசை, மேரி, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண அருள் உங்க வாழ்க்கையில என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாக்டர், கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா இருப்பேன். நான் மாத்திரம் இல்லை, அவரும் இருப்பார். சந்தோஷமா புறப்படுங்க. வர டாக்டர். வரேன் டாக்டர்.
தேவதூதன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான், தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று நீரிமைந்தன் போகின்றான். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாங்கி போகின்றார். மைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். சாட்டை எடுத்தார் யூதரெல்லாம், அவன் தர்மம் விதைத்தான் பூமியெல்லாம். ஆணி அடித்தார் மேனியிலே, அன்பை விதைத்தான் பூமியிலே. கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் உம்மை காத்தருள்வார். பாவம் தீரும் என்கின்றார், பயமில்லாமல் தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். அம்மா, அதோ உன் மகன், அதோ உன் தாய். உலகத்திற்கே நீதான் தாய். மகள் மாதிரி வளர்த்த இவ்வளவு பெரிய கஷ்டத்தையே என்னால தாங்க முடியலையே. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க பிதாவே?